அப்பெண்டிக்ஸ் வந்ததுன்னா குழந்தைங்களோட சிம்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் திடீர்னு வந்து ஒரு சோர்ந்து, ஒரு ஃபீவர் வர ஆரம்பிக்கும் சடனா. திடீர்னு ஒரு வாமிட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா வந்து அப்டமன் பெயின். அந்த வயிறு வலி வந்து முதல்ல தொப்புள சுத்தி ஸ்டார்ட் ஆகி, அதுக்கப்புறம் அப்படியே ஷிஃப்ட் ஆகி ரைட் சைட்ல லோவர் அப்டமன் அந்த குவாட்ரண்ட்டுக்கு பெயின் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிப்பிக்கலாக ஒரு பெயின் வந்து தொப்புள சுற்றி ஸ்டார்ட் ஆகி அப்படி ரைட் லோவர் அப்டமனுக்கு ஷிஃப்ட் ஆகுது, வாமிட்டிங் வருது, ஃபீவர் வருது, அது ஏஜ் குரூப் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா டாக்டர்ஸுக்கு முதல் டவுட்டு அது அப்பெண்டிக்ஸாக இருக்குமா அப்படிங்கிறது. இதில் ஃபீமேல் சைல்டாக இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரு அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கிறப்போ நமக்கு வேறு சந்தேகங்களும் வரலாம். அதாவது கருமுட்டைகளில் இருக்கக்கூடிய நீர் கட்டிகள், கருமுட்டையில் கட்டியதாக இருந்து அது ரொட்டேட் ஆகி டார்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், அதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனும் அதில் வரலாம். ஆனால் அப்பெண்டிக்ஸ் நமக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களோட ஃபேமிலி டாக்டரோ அல்லது சர்ஜன்ஸ் எங்களை மாதிரி சர்ஜன்ஸையோ நீங்கள் மீட் பண்ணுறப்போ நாங்கள் முதல்ல குழந்தைங்கள எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்குது, எவ்வளோ சிவியராக இருக்குது, அது அக்யூட்டாக இருக்குதா, அது அப்படிங்கிற கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸை முதல்ல பார்ப்போம். சில பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கேட்போம். அதில் வந்து கவுண்ட்ஸு, பிளட் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் சிவியாரிட்டி அசஸ் பண்ணுறதுக்காக. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆஃப்கோர்ஸ் இது ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன். அதில் வந்து நமக்கு அப்பெண்டிக்ஸோட திக்னஸ்ஸு, அப்பெண்டிக்ஸ் வீங்கி இருக்குதா, என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து அப்பெண்டிக்ஸ் வந்து ரொம்ப வீக்கம் அதிகமாகி ஃபஸ் மாதிரி வச்சிடலாம். சம்டைம்ஸ் பர்ஸ்ட் ஆகி உள்ளேயே பர்ஃபரேஷன், பெரிட்டோனைட்டிஸ்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி பர்ஃபரேட் ஆகிடலாம். இல்லைன்னா மாஸ் ஃபார்மேஷன், அப்பெண்டிக்ஸ் வலி வந்து ஒரு 4-5 நாள் விட்டுட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அந்த அப்பெண்டிக்ஸோட ஒன்று ஜாயின் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, வெளியில் ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி அப்பெண்டிகுலர் மாஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்பெண்டிக்ஸை நம்ம இக்னோர் பண்ணணும், அப்பெண்டிசைட்டிஸை இக்னோர் பண்ணணும் அப்படின்னா அது உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்து ரைட் சைடில் லோவர் குவாட்ரண்ட்டில் பெயினோ, வாமிட்டிங்கோ, ஃபீவரோ இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னா இமிடியேட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அது அப்பெண்டிசைட்டிஸ் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை எவ்வளோ ஏர்லியராக நம்ம வந்து அதை எடுக்கணுமோ அவ்வளோ ஏர்லியராக அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். தேங்க்யூ.